கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பக்தி கஃபே நேர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் சார்ந்து நம்மளுக்கு இருக்க சந்தேகங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போற சிறப்பு விருந்தினர் ராஜ நாடி ஜோதிடர் பார்த்திபன் சார் அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு வருடம் முழுக்க வந்துட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை பண்றது, அவங்க அதாவது ஒரு ஹியூமனிட்டி கூட இல்லாம நிறைய இடங்கள் நடந்திருப்பாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் சீசன் வரும்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை வந்து புனிதனாவே காட்டிப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு சார். அந்த சீசன்ல மட்டும் அவங்க பண்ற பரிகாரங்களோ அல்லது பூஜைகளோ அல்லது இது மாதிரி விரதங்களோ அது அவங்களுடைய வாழ்க்கையை மாத்துமா? ஒண்ணுமே மாத்தாதுங்க. சும்மா அதெல்லாம் நம்மளா ஏமாத்திக்க வேண்டியதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வசிக்கக்கூடிய ஊர்ல இப்போ அவர் இல்லை அந்த டாக்டர். அவர் பேர் வந்து குடிகார டாக்டர். அவர் ஓகேங்களா, அவர் ஃபுல்லாக சரக்கில் தான் இருப்பார். அந்த டாக்டர் பேஷண்ட்டை பார்க்குறப்ப சரக்கோட தான் இருப்பார். ஆனால் அவர் வந்து வேறு மதத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன செய்வார்னா சபரிமலைக்கு மாலை போடுவார். எப்போ போடுவார்னா 7 மாதத்துக்கு முன்னாலே போட்டுருவார். கார்த்திகை மாதம் போகிறதா இருந்தால் அதுக்கு 7 மாதத்துக்கு முன்னாலே போட்டுருவார். ஏன்னா அந்த மாலை போட்டால் சரக்கு அடிக்க மாட்டோன்ற ஒரு கட்டுப்பாடு, அவர் செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. அப்போ அவர் வேறு மதமாகவே இருந்தாலும் இவர் என்ன செய்வார்னா இவராகவே போய் ஒரு ஐயப்பன் கோயிலில் போய் ஒரு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு காய் வெட்டி கட்டிட்டு தான் இருப்பார். அந்த டயத்தில் மட்டும் தாடியெலாம் வளர்த்துட்டு குடிக்காமல் இருப்பார். ஓகேங்களா, அவர் ஊருக்கு போயிட்டு எல்லாரோடையும் கூட்டமாக வேறு இந்த ஹிந்துவோட சபரிமலைக்கு போயிட்டு வந்த உடனே இறங்குறப்ப போதை போட்டு இறங்குவார். சரிங்களா, இறங்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு போதை போட்டுருப்பார். அதுக்கப்புறம் அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரோட்லலாம் விழுந்து கிடப்பார். அப்புறமா அவங்க என்ன செய்வாங்கன்னா இவர் சரி நம்ம கண்ட்ரோல் ஓவராக போயிடும் ஒரு மாலையை போடுவார். அப்போ இது ஒரு கண்ட்ரோலுக்காக எடுக்கிறப்ப ஓகே, நல்லதுதான், தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக இப்போ இறைவன் மேலே நம்மளுக்கு எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, எனக்கு கேட்குறதுக்கு யார்கிட்ட கேட்குறது இல்லைங்களா? இல்லாட்டினா நானாகவே சுயமாக ஏதாச்சும் செய்யலாமா? அந்தளவுக்கு எனக்கு இப்போ அறிவும் இல்லை, இல்லைன்னா சமூகம் எனக்கு சொல்லித்தரல. நம்மளுடைய அறிவு என்பது சமூகத்தினுடைய பழக்கம் தானே. அப்போ சமூகம் வந்து என்ன பழகிட்டு இருக்குன்னா இறைவன்ட்ட கேட்டால் கிடைக்கும்னு பழகுது. அப்போ இறைவன்ட்ட எப்படி கேட்குறதுன்றதுக்கு ப்ராப்பர் வே இல்லை. அப்போ போய் வெறுமனை கும்பிட்டு வரதா அப்படின்றப்ப கும்பிடுறத விட அவருக்காக சில சடங்குகளோ இல்லைன்னா விரதங்களோ இருக்கும்பொழுது இன்னுமே கொஞ்சம் பவராக இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க சார் மக்கள். இது வந்து எல்லா மதங்கள்லையும் இருக்குது. ஒரு முகமதியர்கள் வந்து ரமலான் மாதத்தில் அவங்க ஒரு பக்கமாக இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி விரதங்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சபரிமலைக்கு விரதம் இருக்காங்க, முருகனுக்கு விரதம் இருக்கிறாங்க, மேல்மருவத்தூர் விரதம் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா அதே போலவே என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, நீ சபரிமலைக்கு மாலை போடும்போது ஏன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேற, சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் வாழ்க்கை ஃபுல்லாகவே சுத்தமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கணும். ஆனால் இவங்களால முடியல. இந்த சொசைட்டி அப்படி கற்று வச்சிருக்கனால சரி கொஞ்ச நாளைக்காச்சும் நல்லதாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்குள்ளேயே இருக்கிறவங்களே வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா. ஒரு காலத்தில் வந்து டம்ளர் தனி டம்ளர் இருக்கும் சரிங்களா, இப்போ கண்ணாடி டம்ளரில் குடிக்கிறாங்க. கேட்டால் அவசரத்தில் எப்படி அப்படிங்கிறாங்க. பாய் கடையில் எப்படி டீ குடிக்கிறதுங்கிறாங்க. ஆனால் பாய் டம்ளர்லாம் வச்சுக்கிறாரு, சபரிமலைக்காரங்க இப்போ வச்சுக்கிறாரு. பாய் கடையில் எப்படி குடிக்கிறதுங்கிறாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கு போகிறாங்க, இப்போ கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறாங்க. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சேஃப்டி ஷூ போடாமல் போக முடியாது. சேஃப்டி ஷூ லெதர் இல்லாமல் தைக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் ஒருவேளை லெதர் இல்லாமல் தைச்சாலும் கூட இவனுக்கு மட்டும் மாலை போட்டவனுக்கு மட்டும் தனியாலாம் கம்பெனியில் ஷூ கொடுக்க மாட்டான். அவன் வந்து லெதர் ஷூ தான் போட்டிருப்பான், சேஃப்டி ஷூ தான் போட்டிருப்பான். மாலை போட்டோடனே ஷூ இல்லாமல் கம்பெனியில் அளவோடே கிடையாது. அப்போ அவன் மாலை போட்டிருந்தாலும் மாலை போடாட்டினாலும் அவன் என்ன விரதங்கள் இருந்தாலும் ஊருக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணான்னா வீட்டிலே உட்காந்துருப்பான். அவன் வேலைக்கு போகிறான், அப்போ அவன் ஷூ போட்டுக்கிறான். அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. இது சரியா தப்பா அப்படின்னா 40 நாள் அவர்கிட்ட நீங்கள் விரதம் வருஷம் ஃபுல்லாக இருந்துடலாம். சரி இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், 40 நாள் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த 40 நாள் மட்டும். அது மாதிரி இதையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் மீன் விற்கிறாங்க, நிறைய பேர் கறிக்கடை வச்சுக்கிறாங்க, பிராய்லர் கோழி விற்கிறாங்க. அப்போ அது தப்பு அப்படிங்கிறப்ப அது நம்ம தூண்டுவதும் தப்பு தானே. இப்போ நான் சாப்பிட்டாலாச்சும் ஒருத்தனோட முடிஞ்சிருது, நான் வித்தன்னா ஊரெல்லாம் திங்க என்ன என் பேரை சொல்லின்ற மாதிரி. சரி அவங்க அதை இது பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய பக்திக்கு அது சரியானது. ஆனால் ப்ராப்பரான பக்தி என்பது நீங்கள் எப்பயுமே உண்மையாக இருக்கணும் தானே. அந்த ஒரு 4 மாதம் 3 மாதமோ ஆனால் 1.5 மாதமோ மட்டும்தான் என்ன இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, மீதி நாள்லாம் அவர் திரும்பி உட்காந்துருக்காரு நம்பக்கூடாது. எப்பயுமே பார்த்துக்காரு, எப்பயுமே ஒழுக்கமாக இருக்கலாம் அப்படின்றது தான். அப்போ இது வந்து என்னன்னா சடங்குகள் என்பது யாரோ சொல்லி கொடுத்தது மாதிரி நடக்கிறாங்களே தவிர அவங்க யோசிச்சு அவங்களுக்கு கனவுல தோணி நம்ம வந்து இத்தனை நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லி அவங்க இருக்கல. எல்லா ஊரெல்லாம் இருக்குது. இப்போ இது எப்படி ஆரம்பிக்கிறாங்க, நான் எப்படி ஆரம்பித்தேன், நானும் தான் போட்டிருக்கேன். நான் இது எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறதானே தவிர இது பக்தியில் ரொம்ப அதீத பக்தியில் போடுறவங்களுக்கு அதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்பயுமே பக்திக்கு வந்துடுவாங்க. சரி, இது தப்பு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க செய்கிறாங்க. அவங்க இன்னுமே கொஞ்சம் அது சரி பண்ணி செய்யலாம் அப்படின்ற மாதிரியும், இல்லைன்னா எப்பயுமே அவங்க என்ன வரலாம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ முன்னாடி வந்துட்டு அந்த நாட்களே அதிகமாக இருந்தது, 48 நாட்கள் அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ வந்து அது குறைஞ்சிருச்சு. 18 நாட்கள் வேலைக்கு போகிறோம். இப்போ அடப்பு நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. ஒரு கடைசி இப்போ
அனிஷ்டா பஞ்சமியில் ஒரு கடைசி ஒரு 5 திதி, மொத்தம் 13 நட்சத்திரங்கள். இதில் யார் எந்த வீட்டில் செத்து இருந்தாலும் அந்த அந்த நட்சத்திரம் பேர் அடப்பு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் யாருமே சாகக்கூடாது. செத்தம்னா குடும்பத்தில் வெறும் தவறாக நடந்துகிட்டே இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது பேர் அடப்பு நட்சத்திரம். அடப்பு நட்சத்திரம்னா என்ன, ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்கன்னா அந்த கதவை உடனே மூடிடுவாங்க, அந்த கதவை அடைச்சிருவாங்க, அடைச்சி ஆணி அடிச்சுவாங்க. அந்த கதவை அடிச்சுட்டு இந்த பாடியவே வந்து ஜன்னல் வழியாக கூரை பிடிச்சி தான் தூக்குவாங்க. ஓகேங்களா? தூக்கிட்டு அந்த கதவை திறக்க மாட்டாங்க. அந்த கதவுக்கு வெளியே வந்து விளக்கு போடுவாங்க. இந்த பாடியை செட்டில் பண்ணிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து 6 மாதம் விளக்கு போடுவாங்க. ஒரு சில நட்சத்திரங்களுக்கு 6 மாதம், ஒரு சில நட்சத்திரத்துக்கு 3 மாதம், ஒரு சில நட்சத்திரத்துக்கு 2 மாதம் இருக்குது. விளக்கு போடுவாங்க. அது வரைக்கும் வீட்டை திறக்கக்கூடாது. அது பேர் அடப்பு நட்சத்திரம் தான். ஓகேங்களா? இப்போ இது நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு ஆள் செத்து போயிட்டான். ஓகேங்களா? இப்போ நான் தூக்கிட்டு வீட்டை கதவை மேலே ஜன்னல்லாம் உடச்சி கிரெயின் வழியாக பாடி இறக்கி கதவை ஆணி வச்சு என்ன செய்வாங்க, போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடும் நம்மளை. ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிஸ்டம் மாற்றிட்டு கதவை திறந்துக்கலாம், வீட்டில் புழங்கிக்கலாம், 6 மாதத்துக்கு விளக்கு மட்டும் வச்சுக்கணும் டெய்லி. ஓகே, அந்த விளக்கு தொடர்ந்து எரியற மாதிரி. இப்போ என்ன பண்றாங்கன்னா 6 விளக்கு 1 மாதம் வச்சா போதும். அப்படி இன்ட்டு போடுறது, கால்குலேஷன் பண்றது. அப்போ ஒரு நாளைக்கு 60 விளக்கு ஏற்றி விட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி சிஸ்டத்தை மாற்றி கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அப்போ சடங்குகளை மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சடங்குகள் எதற்காக உற்பத்தி ஆகப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியல. அப்போ ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து விரதம் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் விரதம் இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நான்வெஜ் சாப்பாடாக நிப்பாட்டுறோம். அது எதற்காக சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு வேளை அது சரியானதாக இருக்கலாம். அந்த 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 புலால் மறுத்தல் அப்படிங்கிறது, புலால் மறுத்தல்ன்றதுக்கு புத்தியா 5 பொறிகளை அடக்குவதெல்லாம் நிறைய பேர் காரணம் சொல்லலாம். புலான்றதுக்கு வேற இது சொல்லலாம். நம்மளை பொறுத்த புலால்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடாம இருக்குது. ஓகேங்களா? வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றது. அப்போ ஒரு கடவுளுக்கு பாத்திரமாகணும், இல்லைனா கடவுளுடைய விரதங்களை நம்ம அனுஷ்டானம் பண்ணணும், அனுசரிக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக இந்த வெஜிடேரியன் சைவம் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்றத ஏதோ ஒரு வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லைங்களா? ஏற்றுக்கிறோமோ இல்லையோ புரிஞ்சுக்கிறோம், புரியாமையே புரிஞ்சோ செய்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுதான் ப்ராப்பர் வேன்னு சொல்ல வராங்க. அப்போ அந்த ப்ராப்பர் வேயை உங்களுக்கு கண்ணில் காமிச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அதையே உங்களுடைய வழியாக மாற்ற முயற்சி செய்யணும். நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து சாம்பிள் பீஸ், நம்ம வந்து எப்பயுமே இந்த 1 ரூபா சேசே பாக்கெட்டில் ஷாம்பு எப்பயுமே வாழ்க்கை ஃபுல்லாக அதே அது வந்து உங்களுக்கு என்னன்னா சாம்பிள் பாக்கெட்டு தானே, அந்த சாம்பிளுக்காக அவன் கொடுத்துக்கிறான். நீ இந்த ஷாம்பை போட்டு குளிச்சு பாரு, மண்டை நல்லா இருந்துச்சுன்னா நீ பெரிய பாட்டில் வாங்கி நம்மளுக்கு வாழ்க்கை சாகுற வரைக்கும் அந்த 1 ரூபா பாக்கெட்டில் தான் குளிப்போன்ற மாதிரி இந்த மாதம் இல்லாமல் வருஷம் மட்டும் இல்லாமல் அது ஏதாச்சும் செய்யலாம். அப்படி இல்லை, ஒரு ஒழுக்கத்துக்கு சொல்கிறாங்கன்னா அந்த ஒழுக்கத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும், உடனே கம்ப்ளீட்டாக வரலாம். அப்போ எப்பயுமே வந்து ஒரு 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 இறைவனுக்கு பக்தியாக இருக்கிறது தப்பு இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்க. தவிர இப்போ இது மாதிரி நபர்கள்ட்ட நான் பேசும்போது என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ வந்து நெல்லில் வந்து உயிர் இல்லையா, கத்திரிக்காயில் உயிர் இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நீ மாலை போடுறப்ப அதை கேளு, நான் சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ நீ நிறுத்திடுறல, அப்போ இந்த கேள்வி கேட்கறதில்ல. உண்மையான கேள்வி நல்ல கேள்வி, அதுக்கு பதில்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உட்காந்து விதண்டவாதம் பண்ணுறப்ப நீ கேட்கறது யூஸ் இல்லை. ஒருவேளை நீ அங்கே மாலை போட்டதுக்கு அப்புறமா உனக்குள்ள ஒரு சிந்தனை தோணும்ல, ஆமாம் நம்ம அவன்கிட்ட கேட்டோம், இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம், நம்ம அதெல்லாம் நிறுத்திட்டோம், அப்போ இது மட்டும் உயிர் இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வரும்ல, அப்போ என்கிட்ட கேளு, நான் உனக்கு விளக்கம் தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது சரியா தப்பா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரிதான். ஏன்னா எல்லாருமே ஒரே டயத்துலேயே மாற முடியாது. அப்போ இந்த சொசைட்டி கொஞ்சம் மெதுவாக நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தருது. நம்ம மொத்தத்துக்கு நல்லவனாக மாறாட்டினா கூட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நல்லவங்களாக வாழ்வதற்கு நம்ம சூழல்களை ஏற்படுத்திக்கிறது. ஏதோ ஒன்று பயிற்சி தானே, வாழ்க்கைங்கிறது ஒரு பயிற்சி தான். அப்போ ஒரு மாதம் நல்லா இருப்பான், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை போவான், மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும், நிறைய சிந்தனை நல்லா இருக்கும். அப்படின்றப்ப வருஷம் போடுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 18 வருஷம் கழிச்சு அவன் டோட்டலாகவே சாமியாரே ஆயிடுவான். அப்போ அது மாதிரி ஆயிடலாம்ல. அப்போ என்னன்னா இது வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறது, கெட்டதை தான் நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா? அப்போ சோசியல் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எப்பயாச்சும் தான் சரக்கு அடிப்பேன் அப்படின்றத விட எப்பயாச்சும் மாலை போட்டு நல்லவனாக இருப்பேன்றது நல்லது தானே, அப்படி எடுத்துக்க வேண்டியதானே. தவிர இது வந்து சரியாக நடக்குமா, இல்லை விரதம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஏதாச்சும் நடக்குமா, இல்லை விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் புண்ணியம் கிடைக்குமானா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இறைவன் மேலே நம்பிக்கையாக இருக்கலாம். நம்ம இறைவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்கு மனம் தான் திடமாகுது. அந்த மனதை வைத்து தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ போகிறோன்றதுனால உங்களுக்கு இறைவன் வேற எந்த வகையில் உங்களுக்கு திடம் கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.